பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா இந்த பீனியல் கிளாண்டுக்கு எப்படி நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுன்றது நம்ம ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பேர் வந்துட்டு மெடிடேஷன் பண்ண அந்த என்லைட்மெண்ட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த ரியலைசேஷனுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த பீனியல் கிளாண்டை தான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. அப்போ அது ஆக்டிவேட் பண்ணுறது எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து வைட்டாலிட்டியோட வச்சுக்கோ ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது சில நேரத்தில் அது சரியான இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஃபிசிக்கல் பாடியை நிறைய அஃபெக்ட் ஆகும், அதுவும் வந்து பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்றது சொல்லுவாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பீனியல் கிளாண்டை நம்ம வந்து ஹார்மோனைஸ்டாக வச்சுக்கும் போது நம்மளுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் நோக்கி போகிறவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிஷியலாக வந்து இது யூஸ் ஆகும் அந்த பீனியல் கிளாண்டுடைய ஹார்மனைசேஷனில். ஸோ அடுத்தபடியாக இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூத். ஓகே, உங்களுக்கு பேர் சொன்னாவே அதில் சந்தோஷமாக இருக்கு. ஸோ யூத் அப்படின்னாவே யூத் அப்படியே மெயின்டைன் பண்ணுன்றீங்க. ஆமாம், நான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் ஆமாம். எதுனா யூத் அப்படின்னாவே என்ன சொல்கிறது, அந்த ஏஜிங் போகாத இருக்கிறதுனாவே நம்ம யூத் ஏஜே ஆகாத. ஆமாம், முக்கியமாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு 60 வயசு ஆனாலும் நீங்கள் ஒரு 20 வயசு 30 வயசு மாதிரி தான் இருக்கிறீங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீ ரொம்ப நல்லா இருக்கே. ஸோ அப்போது நிறைய ஃபிலிமில் இருக்கிறவங்க ஹீரோயின்ஸு ஹீரோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? தாராளமாக பண்ணலாம். ஏன் நாமளும் நிறைய நம்ம நார்மலாக இருக்கிறவங்களே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேருந்து வந்து ஏஜ்டுன்னு வருதுன்னா நம்ம அந்த அவுட்டர் லேயரை பார்க்கும்போது தான் அந்த ஸ்கின்னோடைய தன்மை சரியில்லாத ஆகும்போது தான் நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தின் வழியாக தான் அது இருக்கே தவிர நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவாக செல்லுலார் லெவலில் அந்த இதில் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும்போதே எல்லாரோடைய செல்ஸும் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஷெட் ஆகி எல்லா செல்ஸுமே திரும்ப இப்போ வந்து பிறக்குது, திரும்ப உற்பத்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தானே தவிர இதில் வந்து போய் ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்போ அதுக்கே வந்து இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி வழியாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த யூத்துன்ற ப்ரோக்ராம் எதுக்குனாவே இந்த செல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த அதாவது ஒரு ஆரோக்கியமான செல் அப்படின்னு சொன்னாவே அதில் வந்து 70% வந்து வாட்டர் வந்து இருக்கணும், வாட்டர் கண்டென்ட் இருக்கணும் இல்லையா? இல்லைனா தான் அது ட்ரை ஆகிடும், இல்லைனா ஆயிலி ஆகிடும், இல்லைனா அது வந்து ப்ராப்ளத்துக்கு உருவாகும். ஸோ அப்போ தானே அந்த ஸ்கின்னோட இது எல்லாமே மாறி போயிடுது. இப்போ அதே வந்து நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக செல் வந்து சாஃப்டனாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தாவே இவங்களுக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுதா பார்த்தா தெரியவே இல்லைங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அது நல்லா வந்து போஷாக கூட இருக்குது, அந்த செல்ஸ் வந்து நல்ல வைட்டாலிட்டியோடு இருக்குதுன்றது அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் யூத் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா செல்லு லெவல்லே நம்ம அந்த வைட்டாலிட்டியை திரும்ப செல்ஸ்க்கு கொடுத்துட முடியும். அப்போ வந்து யூத் வைட்டாலிட்டி ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணோம் ஒரு நாளைக்கு டெய்லி கண்டினியூவாக அப்படின்னா அப்படியே ஆரோக்கியமாக அழகாக மெயின்டைன் பண்ணலான்றீங்க. ஆமாம், கட்டாயமாக டயட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. கரெக்ட். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எபிஜெனட்டிக் ஹார்மோனின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த எபிஜெனட்டிக் அப்படின்னாவே நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. திரும்ப இதுவும் வந்து ஜெனட்டிக் லெவலில், அதாவது செல் டிஸார்டர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அது ஜெனட்டிக் லெவல்லே வந்து அந்த பாதிப்புகள் உண்டாயிருக்கு அப்படின்னா அந்த லெவல்லையும் போய் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்ட் பண்ணி இது பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறது மூலிமா அந்த எபிஜெனிசிஸ்ன்ற ஒரு விஷயத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணி அங்கேயே ஹார்மனைசேஷன் கொடுக்க முடியுன்றது தான் இவன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதனால தான் அந்த நேமே வந்து எபிஜெனட்டிக் ஹார்மனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இதிலே இன்னும் கடைசி ப்ரோக்ராம் என்னன்றது பார்த்தோன்னா கண்டிப்பாக இப்போ இதிலே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். பயோ எனர்ஜெட்டிக் வைட்டலைசேஷன்லேயே லாஸ்ட் 12th ப்ரோக்ராம் வந்து செல் ஹார்மோனி அப்படின்றது. செல் ஹார்மோனி. ஸோ இப்போ இதெல்லாமே செல்லுக்கு தானே சம்மந்தப்பட்டது. இப்போ தனியாக செல் ஹார்மோனி தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்போ ஒன்றுமே எப்படின்னா எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் அதோடைய விஷயங்கள் பாசிட்டிவ் இது மற்றதுக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்க தான் செய்யும். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் போன்
ஹார்மோனி, டிஷ்யூ ஹார்மோனி, நர்வ் ஹார்மோனி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்குவென்சியில் இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஒரு மெடிசனோ ஒரு இதுவாகவும் எதுவும் இல்லாத கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த ஒர்க்கை வந்து போய் செய்கிறதுக்கு பின் பாயிண்டடாக கொடுக்குறதால தான் ரிசல்ட்ஸும் வந்து இங்கே இன்ஸ்டண்ட்டாக வந்து இப்போ வந்து நமக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த செல் ஹார்மோனியை வந்து நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த செல் ஹார்மோனின்றது பார்த்தோன்னா ஓவராலாக இருக்கிற எல்லா இதுக்கும் சேர்த்து தான் இந்த செல் ஹார்மோனி ஒர்க் ஆகும். அதுதான் இப்போ ஒருத்தங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியல, இப்போ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வலி இருக்குது, ஆனால் இது மசிலாலையான்னு தெரியல, போனால் தெரியல, டிஷ்யூ ஆலையான்னு எனக்கு தெரியல, நர்வான்னு தெரியல அப்படின்னா மொத்தத்துக்கு செல் ஹார்மோனி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா அவங்க வந்து இது செல் ஹார்மோனி யூஸ் பண்ணுறதால எல்லா விஷயத்துக்கும் அது வந்து கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக தெரியுன்ற நினைக்கிறவங்க அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். அது தெரியலன்றப்ப நம்ம அதுக்காக இல்லையோன்னு நினச்சிட வேண்டாம் இல்லையா? எல்லாமே பேஸ் வந்து செல்லுலேருந்து தானே வந்திருக்கு. ஸோ அப்போ செல் ஹார்மோனியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலியமாகவும் இந்த சக்தி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகும். ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஸோ இப்போது இந்த பயோ எனர்ஜெட்டிக் வைட்டலைசேஷனில் இவ்வளோ 12 ப்ரோக்ராம் இருக்குது. அதில் மெயினாக டிஎன்ஏவே வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிடுறோம், அழகாக வந்து மெயினாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி போனில், டிஷ்யூவில், செல்ஸில் என்ன இடத்துல என்னவாக இருந்தாலுமே கூட அதை வந்து இந்த ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ணி சால்வ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து பாடியில் டெய்லி ரன் பண்ண ஃப்ரம் த டிஎன்ஏலேருந்து ஆரம்பித்து டிஷ்யூலேருந்து ஆரம்பித்து ஹோல் த பாடியும் வந்து இன்ஃபேக்ட் நம்மளோட தேர்ட் ஐ வந்து கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா மேம்? திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவோட வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹீலியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஹீலினால் நமக்கு என்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் மேடம் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடமோட நம்ம வந்து திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அதை பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் எப்பயுமே வந்து நம்ம ஷேர் பண்ண நமக்கு நிறைய வந்து நல்லது நடக்கும்ங்கிறது யூனிவர்சல் ட்ரூத். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸோட ஹீலி ரிலேட்டடான வீடியோஸ் இன்னும் சில நல்ல பல வீடியோஸோட நாங்கள் வந்து உங்களை வந்து திரும்பவும் சந்திக்கிறோம். நான் உங்கள் தோழி ஹரிணி. வணக்கம் மேடம். நன்றி.